சவூதியில் அரங்கேறும் சர்வதேச மோசடி. புனித பூமியில் புண்ணியம் தேட வந்த இடத்துல இப்படி ஒரு ஏமாற்று வேலையா? பக்தர்களாக வந்து பிச்சைக்காரர்களாக மாறிய ஒரு கும்பலின் பகீர் பின்னணி குறித்த தகவல்கள் இப்போது வெளிவந்துள்ளன. சவூதி அரேபியாவில் உம்ரா மற்றும் சுற்றுலா விசாக்களை பயன்படுத்தி நுழைந்து அங்கு பிச்சை எடுக்கும் தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக சவூதி அரசு தற்போது கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்து வரும் சில கும்பல்கள் புனித தலங்களுக்கு அருகில் திட்டமிட்டு பிச்சை எடுப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் 56,000த்திற்கும் மேற்பட்டோர் இதுபோன்ற செயல்களுக்காக நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இதனை தடுக்க பாகிஸ்தான் அரசு தற்போது புதிய சட்டங்களை கொண்டு வந்துள்ளதுடன் விமான நிலையங்களிலேயே தீவிர சோதனைகளையும் நடத்தி வருகிறது. பொதுமக்கள் தங்களின் தர்மங்களை வீதிகளில் இருப்பவர்களுக்கு நேரடியாக தராமல் சவூதி அரசின் அதிகாரப்பூர்வமான இஹ்சான் போன்ற செயலிகள் மூலம் வழங்க வேண்டும் என்று அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். சவூதி அரேபியாவில் வாழும் தமிழ் மக்களுக்கான தினசரி செய்திகள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுடி தமிழ் அசோசியேஷனை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.